மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இதுவரை யாம் பல முன்னெச்சரிக்கைகளை கொடுத்து வந்துள்ளோம். இனியும் தொடர்ந்து கொடுக்க உள்ளோம். சில ஆயத்த பணிகளை செய்வதற்கு உங்கள் உதவியும் தேவை என்பதால் உங்களால் உதவ முடிந்தவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கமெண்டிலும் வங்கி கணக்கை பற்றி விவரம் உள்ளது. அதன் மூலம் உங்களால் முடிந்த உதவியினை தவறாமல் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் தேங்க்ஸ் எனும் அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் அனைத்தும் ஒரு நோயை பற்றி பயமுறுத்தி திணிப்பதை செய்திகளாக கேட்டறிந்திருப்பீர்கள். முதலில் இந்த நோயை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். மனிதர்களின் தசையை தின்று 48 மணி நேரத்தில் மனித உயிரை கொள்ளும் புதிய வகை பாக்டீரியா என்று தொடர்ந்து பரப்பப்படுகிறது. ஸ்ட்ரெப்டோகாக்கில் டாக்சிசோக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த புதிய நோய் மனிதர்களை தாக்கியதும் அவர்களின் தசைகளை தின்னத் தொடங்கிவிடும். பின் பாதிக்கப்பட்ட நபர்களின் உயிரை பறித்துவிடும். இதன் அறிகுறிகளாக காய்ச்சல், கடும் உடல் சோர்வு, மூட்டுவலி, தொண்டை வலி, மூச்சு திணறல், வீக்கம் போன்றவை இவற்றின் ஆரம்ப கட்ட அறிகுறிகளாகும். பின்னர் திசு மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் நிகழும். தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் 977 பேர் இந்த அரிய வகை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் இது 2500ஆக உயர வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து ஜப்பானில் பெருந்தொற்று காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இப்படியாக இந்த நோயை பற்றி பல தகவல்களை உலகம் முழுவதும் மீடியாக்கள் மூலம் தொடர்ந்து வலியுறுத்தி ஒருவித பயத்தையும் பெருந்தொற்று நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தவும் இவற்றை மீடியாக்கள் பரப்பி வருகின்றன. இந்த செய்தியின் நோக்கம் மனிதர்களாகிய நீங்கள் லாக்டவுன் பற்றியும் பெருந்தொற்று மீதான பயத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இவற்றை மீடியாக்கள் மூலம் பரப்பி உங்கள் ஆழ்நிலை மூளையில் பதிய வைக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களால் அடுத்த பெருந்தொற்றை ஏற்படுத்தும் போது உங்கள் மூளை அதை எளிதாக நம்பிவிடும். அதன் பொருட்டு உங்கள் மூளை அந்த நோயின் மீது பாரிய உயிர் பயத்தை விதைத்துவிடும். பிறகு மீடியாக்கள் மூலம் என்னென்ன தரவுகள் சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். இப்படி மறைமுகமாக அடுத்து ஏற்படுத்த போகும் நிகழ்வுக்கான காட்சி படிவங்களை தொடர்ந்து உங்கள் மூளைக்கு செல்லும் வண்ணம் மீடியாக்கள் மூலம் அதை சார்ந்த செய்திகளை வைத்து திணிப்பார்கள். அப்போதுதான் திட்டமிட்டு நடந்ததாக இல்லாமல் யதார்த்தமாக நடக்கிறது என்று நீங்கள் எண்ணுவீர்கள். இனி நீங்கள் ஒவ்வொரு செய்திகளையும் பிரித்தறிந்து கையாள வேண்டும். அவர்கள் திட்டம் அடுத்த பெருந்தொற்றை உருவாக்குவது. அதற்கான முன்னோட்ட காட்சி படிவங்கள்தான் இப்படியான திடீர் நோய் செய்திகள். அடுத்த பெருந்தொற்று திட்டத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள அடுத்த காணொளி வரை காத்திருங்கள். அதில் பல தகவல்களை கொடுக்க உள்ளோம். நன்றிகள் பல.